இப்போ நம்ம ஆட்டோகேட்டில் பார்த்தீங்கன்னா 19வது வீடியோ பார்க்குறோம். மீதி வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம பிளாட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பிளாட்டு பிரிண்ட்டு அதான் பிளாட்டு பிடிஎஃபாக எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். டயக்ராம் வரைஞ்ச டயக்ராமை இப்போ நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ் டயக்ராம் வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க சிம்பிளாக வந்து போட்டலாம். ஒன்றும் இல்லை, இதில் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபில்லட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஓரளவு பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிளுக்கு அதுக்கு முன்னாடி 3 விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யூனிட் வந்து செக் பண்ணிக்கணும். யூனிட் யூஎன் கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா யூனிட். ஓகேங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லிமிட் செட் பண்ணணும். எல்ஐஎம் கொடுத்து என்டர் கமா கொடுத்துட்டு 0,0 ஓகேங்களா 420,297 இது வந்து A3யோட சைஸு, A3 பேப்பரோட சைஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இசட் என்ட்ரு, ஏ என்ட்ரு, ஜூம் என்ட்ரு, ஆல் என்ட்ரு. ஓகேங்களா, இசட் என்ட்ரு, ஏ என்ட்ரு. ஓகேங்களா, இப்போ இந்த டயக்ராமை தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. சர்க்கிளுக்கு சி கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான், 10 கொடுத்துருக்காங்க. 10 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது இன்னொரு சர்க்கிள் வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு சர்க்கிள் வந்து ரேடியஸ் 20 10 சர்க்கிள் வந்து போட்டோம். ரேடியஸ் 20 சர்க்கிள் வந்து போடலாம் வாங்க. இப்போ ரேடியஸ் 20க்கு ஒரு சர்க்கிள். இப்போ அந்த சர்க்கிள் மேலே அப்படியே கர்சர் வச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட் காட்டும். அடுத்தது 20க்கு ஒரு சர்க்கிள், 20 போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதேமாதிரி இன்னொரு சர்க்கிள் வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க. அதேமாதிரி கீழே வந்து 2 சர்க்கிள் வந்திருக்கா. அது வந்து அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் சென்டர்லேருந்து 118 டிஸ்டன்ஸ் தள்ளி கீழே ஒரு சர்க்கிள் வந்து போட்டிருக்காங்க. நம்ம காப்பி கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிங்க. அப்படியே செலக்ட் பண்ணிட்டு காப்பி கமாண்ட் கொடுத்துருங்க. காப்பி CO கொடுத்திங்கன்னா என்ட்ரு கொடுத்திங்கன்னா பேஸ் பாயிண்ட் கேட்கும். செலக்ட் த பேஸ் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கீழே வாங்க. கீழே ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு F8 வந்து ஆன் பண்ணிங்க. F8 கொடுத்திங்கன்னா ஆர்த்தோ ஆன் ஆகிடும். ஓகேங்களா, ஆர்த்தோ ஆன் ஆகிடுச்சு. கீழே வந்து இப்படி கீழே கர்சரை வச்சுட்டு எவ்வளோ 118 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. அந்த டிஸ்டன்ஸில் வந்து எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ அந்த டிஸ்டன்ஸில் வந்து கீழே வந்து அதே மாதிரி உருவாகிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்த ஷேப் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, சர்க்கிள் அப்புறம் 2 சர்க்கிள் அதேமாதிரி ரெண்டு சர்க்கிளை போட்டு கேப் விட்டு 30 கேப் விட்டு லைனை போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கிளோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, 8 ரேடியஸ் வந்து 8க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா 13 ரேடியஸ் வந்து 13. அப்போ சர்க்கிள் கமாண்டுக்கு C எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இப்போ நான் சும்மா இங்கே ட்ராப் பண்ணுறேன். அப்புறம் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். 8 ரேடியஸ் வந்து 8 என்ட்ரு கொடுத்துருங்க. அடுத்தது 13க்கு ஒரு சர்க்கிள். ஓகேங்களா, 13க்கு ஒரு சர்க்கிளை வந்து போட்டாச்சு. 13 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா, போட்டாச்சா. இப்போ திரும்பி கீழே வந்து 30 டிஸ்டன்ஸ் தள்ளி அதே மாதிரி இன்னொரு சர்க்கிளை போட்டு லைன் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பி நம்ம காப்பி கமாண்ட் எடுத்துக்கலாம். 2த்தையும் செலக்ட் பண்ணிங்க. காப்பி கமாண்டு CO கொடுத்து என்ட்ரு இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க. பேஸ் பாயிண்ட்டாக கீழே வந்திங்கன்னா 30க்கு தள்ளி என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ லைன் கமாண்டுக்கு L டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த எட்ஜ் அந்த சர்க்கிளோட கார்னர் கொடுத்து அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அதே கமெண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். பழைய கமெண்ட் ஆக்டிவேட் ஆகும். திரும்பியும் அந்த சர்க்கிள் கார்னர் எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ திரும்பியும் இந்த சின்ன சர்க்கிளோட எண்டில் வச்சு இங்கே பச்சை கலர் தெரிதா, அங்கே வச்சு கீழே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதேமாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டு அதேமாதிரி இந்த கார்னர். ஓகேங்களா, ஸ்பேஸ் பார் தட்டினா பழைய கமெண்ட் ஆக்டிவேட் ஆகும். பழைய கமெண்ட் நம்ம லைன் யூஸ் பண்ணதுனால அப்படியே லைனே வந்துடும். எல்லாம் என்ட்ரு திரும்பி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுமா, நடுவில் இந்த கேப் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணுமா, TRI கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுத்துருங்க. 2 வாட்டி என்ட்ரு டைப் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இதாகும். இது எல்லாத்தையும் அப்படியே கிளிக் பண்ணி அந்த ஷேப் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஷேப் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி இதை நம்ம கரெக்டான டைமென்ஷனில் இதை மூவ் பண்ணி அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், அந்த 118க்கு சென்டரில் இதை கொண்டு போய் வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைனில் சென்டரில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40 டிஸ்டன்ஸ் இந்த சர்க்கிளோட இதில் வந்து 40 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும். ஓகேங்களா, இப்போ சென்டரில் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த இதுக்கு வந்தாச்சு.
இதில் வந்து சென்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, சென்டர் வந்து காட்டலையா, அதனால் ஒரு லைன் எடுத்துக்கலாம். நம்ம லைன் எடுத்து இந்த சர்க்கிள் மேலே வச்சிங்கன்னா அந்த சர்க்கிளோட சென்டர் காட்டும். அதேமாதிரி இந்த சர்க்கிளோட சென்டரில் கிளிக் பண்ணி ஒரு லைனை போட்டுருங்க. இப்போ நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இந்த லைனோட சென்டர் தான் இந்த மொத்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த லைனில் போய் இந்த லைனோட சென்டரில் வந்து வச்சிடலாம். அதுக்கு இந்த லைனுக்கு சென்டர் தேவை, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம சென்டர் தேவை. அதனால் இன்னொரு லைன் எடுத்து நான் இதை வந்து ஜாயின் பண்ணிடுறேன், எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடலாமா? இப்போ எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இப்போ மூவ் ஆப்ஜெக்ட் எம் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இந்த லைனோட சென்டர் கொடுங்க, ஏன்னா அதுதான் அந்த மொத்த ஆப்ஜெக்டோட சென்டரு. இப்போ நம்ம இதை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும். ஆர்த்தோ ஆனாக இருக்க பழக்கு F8 அழுத்தினா ஆர்த்தோ வந்து போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த லைனோட சென்டரில் வைங்க, ஏன்னா அதுதான் அந்த 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணணும், திரும்பி வந்து மூவ் பண்ணணும். இந்த பெரிய லைன் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த லைனை வந்து செலக்ட் பண்ண முடியல. அந்த குட்டி லைன் தானே இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட், சென்டர் லைனு. அந்த பெரிய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பெரிய லைனை வந்து டெலீட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து தள்ளணும், இந்த சைடு வந்து தள்ளணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளணும் பார்த்தீங்கன்னா 40 டிஸ்டன்ஸ் வந்து தள்ளணும், ஏன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து 40 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கா, இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை அப்படியே செலக்ட் பண்ணலாம். நம்ம அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா மூவ் கமாண்ட் எம் கொடுத்து என்டர் கொடுங்க. இந்த பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ரைட் சைடில் தள்ளணும், இல்லை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ 2 பக்கமும் ஒரே சைடு தானே, ஒரே இதுதான் வரணும். இப்போ நம்ம 40 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இது வந்து செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இப்போ நான் Ctrl Z கொடுத்து இது போய்க்கிறேன், பேக் போய்க்கிறேன். அப்படி இல்லைனா மேலே இங்கே பாருங்கள் அண்டு, அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். ஒழுங்காக வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். நல்லா எல்லாமே செலக்ட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ செலக்ட் ஆகியிருக்கு. மூவ் கொடுக்குறேன், எம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டு இது, இந்த பாய்ஸ் பாயிண்ட்டு மூவ் எம். ஓகே, டிஸ்டன்ஸ் டைப் பண்ணோம் 40 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாம் வந்திருக்கு. இப்போ இதே ஆப்ஜெக்டை இங்கே வரணும், மிரர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டர் லைனை தூக்கிடலாம், நமக்கு தேவையில்லை. செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணிடுறேன், மிரர் பண்ணுறேன். மிரருக்கு எம்ஐ கொடுத்து என்டர் கொடுங்க. இப்போ பாயிண்ட் வந்து கேட்கும், எதுக்கு மிரராக, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட், அதுதான் உங்களுக்கு நோ கொடுத்துடணும். எஸ் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளியர் ஆகிரும். நம்ம எது மிரர் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளியர் ஆகிரும். அதனால் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். எஸ் கொடுத்துருந்தா இந்த ஆப்ஜெக்ட் வந்து போயிருக்கும், டெலீட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஃபில்லட் வந்து அடிச்சிருக்காங்க. ரேடியஸ் 100க்கு ஒரு ஃபில்லட் வந்து அடிச்சிருக்காங்க. ஃபில்லட் கமாண்டுக்கு எஃப் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ ஃபில்லட் அடிக்கிறோம் வாங்க. இந்த ஆப்ஜெக்டையும் இந்த சர்க்கிளையும் நோ வேலிட் ஃபில்லட் வித் ரேடியஸ் 0.0, ஏன்னா ரேடியஸ் வந்து நமக்கு 0.0 இருக்குது. அதனால் 6 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ரேடியஸ் வந்து இப்போ பாருங்கள் 0.00 இருக்குது ரேடியஸ் வந்து. இப்போ நம்ம 50 தானே ரேடியஸ், எவ்வளோ ஃபில்லட்டோட இது 100 ஃபில்லட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100. ரேடியஸ் வந்து 100 கொடுத்துருங்க. 100 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த சர்க்கிளை ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபில்லட் வந்து வந்துருச்சா? இப்போ ஸ்பேஸ் பார் தட்டினா பழைய கமெண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். திரும்பியும் ஃபில்லட் வந்து கொடுத்துருங்க. இப்போ திரும்பியும் கீழே அதேமாதிரியே ஃபில்லட் அடிச்சிட வேண்டி தான். ஓகேங்களா? சிம்பிள், டக்குன்னு முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நான் இது சொல்லி கொடுத்துட்டே போட்டதுனால இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு போட்டுடலாம். இப்போ ட்ரிம் கமாண்ட் எடுத்து இந்த உள்ளே இருக்க இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த சர்க்கிளோட இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா அது வந்து தெரியல, இங்கே வந்து தெரியல. பார்த்திங்களா? இப்போ ட்ரிம் கமாண்டுக்கு TRI கொடுத்து டபுள் என்டர் கொடுத்துருங்க. 2 வாட்டி டைப் பண்ணுங்கள், 2 வாட்டி என்டர் அடிங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிளாக வந்து போட்டு முடிச்சாச்சு. அந்த டயக்ராமை வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இந்த டயக்ராம் வந்து நம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் நிறைய ப்ராக்டிஸ் டயக்ராம் வந்து இனிமேட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.